ॐ नमो वेङ्कटेशाय। ॐ नमो वेङ्कटेशाय। ॐ नमो वेङ्कटेशाय। ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா நின் சேவடி செவ்வி திருக்காப்பு. ஓம் நமோ நாராயணாய நமக. பெருமாள் திருவடிகளே சரணம். இன்னைக்கு பெருமாளோட ஸ்லோகத்தை சொல்லி பெருமாள் திருவடிகளே சரணம்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கண்டென்ட்டு இன்றைக்கி உங்களை வந்து சேர போகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி ஹரி வந்தாச்சு. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் திருப்பதி பெருமாளை சேவிக்கணும் அப்படின்ற ஆசை ரொம்பவே உண்டு. எனக்கெல்லாம் இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ணர் பெருமாள் அப்படி தான். தவமிருந்து பெருமாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவா எவ்வளோ பேர் இருக்கா. அதாவது திருப்பதி பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அவர் நம்மளை நினைக்கணுமா, நம்ம அவரை நினைக்கிறோன்றதை தாண்டி அவர் நம்மளை நினைக்கணுமா. இன்றைக்கி வந்து நம்மளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பேரை அவர் நினச்சா நம்ம போய் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு எங்கள் அப்பா பொதுவாக சொல்லுவாள். திருப்பதியில் பெருமாள் சங்கு சக்கரத்தோட சேவை சாதிக்கிறா. அது திருப்பதியில் பெருமாளுக்கு, ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சங்கு சக்கரம் ரெண்டும் எப்படி கிடைச்சிது அப்படின்றதுக்கு ஒரு வரலாறே இருக்குது. இதை நான் படித்து தெரிஞ்சுட்டேன். அது உங்கள் எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு. ஆரம்ப காலத்தில் திருப்பதியில் அனுகிரகம் பண்ணிட்டு வரும், அதாவது சேவை சாதிக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு ஸ்ரீசங்கு ஸ்ரீ சக்கரம் இதெல்லாம் கிடையாதாம். அதனால் ஒரு சாரார் இந்த மூர்த்தியை கங்கை, பிறைச்சந்திரன், நாகம் இதில் எல்லாம் இருந்து சிவபெருமான் அப்படின்னு நினச்சிண்டு பக்தியோடு உபாசனை பண்ணிட்டு வந்தா. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரக்கடவுள் இருக்கும் இடம் அப்படின்றதுனால மலை மேலே தானே எழுந்துருளி இருக்கா. அப்போது இவரை முருகப்பெருமான் அப்படின்னு நினச்சிண்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தாளாம். ஒரு சில பேர் பார்க்கடல் வாசனான ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியாக அவரை வழிபாடு பண்ணிட்டு வந்தா. சரி, பொதுவாக பரம்பொருளுக்கு இயல்பில் உருவம் கிடையாது. நம்ம ஆன்மா ஓய்வு பெறணும், மோட்சத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக பகவான் பரம கருணையோட சிவபெருமான், அம்பிகை, பரந்தாமன், ஸ்ரீ கணபதி, முருகப்பெருமான் இப்படி பல்வேறு முக்கிய வடிவங்களை எடுத்துக்கிறா அப்படின்றது இந்து மதத்தோட ஒரு சாரம். இருந்தாலும் ஷண்மதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்து தர்மத்தின் 6 மார்க்கங்களும், அதாவது சைவம், வைணவம், சாக்தம், கானபத்தியம், கௌமாரம், சௌரம், இதுதான் ஷண்மதம். இது 6துலேயுமே ஆகமம், பூஜை முறைகள், மந்திரங்கள், அலங்காரங்கள், விழாக்கள், உற்சவம் இது எல்லாமே ஒன்றுத்துக்கொன்று கொஞ்சம் வித்தியாசமானதாக தான் இருக்கும். அதனால் இறைவனுடைய வடிவத்தை அறிஞ்சு தெரிஞ்சுண்டு அதை வழிபடுறது திருக்கோவிலுக்கு ரொம்பவே முக்கியமானது. இவர் கங்கை, பிறைச்சந்திரன் அணிந்த சிவபெருமானா, இல்லை ஸ்ரீமன் நாராயணனா, இல்லை முருகரா அப்படின்றதெல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இல்லையா. அப்போது திருமலைக்கு ஸ்ரீ ராமானுஜர் வந்திருந்தார். பகவானோட சங்கல்பத்தை தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் ஒரு தெளிவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார், அர்த்தஜாம பூஜை ஆனதுக்கப்புறம் சங்கு சக்கரம், திரிசூலம், ஞானவேல் இந்த மாதிரி தெய்வ சின்னங்களை எல்லாமே பெருமாளோட முன்னாடி வச்சுட்டு பெருமாள்கிட்ட சொன்னாராம், உனக்கு இந்த தலத்தில் எந்த வடிவத்தில் எழுந்தருள திருவுள்ளமோ அந்த சின்னத்தை ஏற்று அருள் புரியணும் அப்படின்னு ஸ்ரீ ராமானுஜர் பெருமாள்கிட்ட சொல்லியிருக்கார். இதை சொல்லி முடிச்சுட்டு கருவறையை தாளிட்டார், கருவறையை சாத்திட்டார். அடுத்த நாள் காலையில் கார்த்தால கருவறையை திறந்ததும் இறைவன்
ஸ்ரீசங்கு ஸ்ரீ சக்கரத்தை கையில் ஏந்திண்டு திருமலையில் தான் ஸ்ரீனிவாச பெருமாளா சேவை சாதிக்கணும், தான் அப்படி இருக்கிறத தான் விரும்புகிறதா உணர்த்தி அனுகிரகம் பண்ணியிருக்கார். இதை நமக்கு புரிய வச்சிருக்கார் ஸ்ரீ ராமானுஜர். இதை எல்லாருமே பெருமனசோட ரொம்ப சந்தோஷத்தோட ஏத்துண்டு ஸ்ரீனிவாச பெருமாளையும் ராமானுஜரையும் ரொம்ப போற்றி துதிப்பாடினாலாம். திருப்பதி மலையில் வெங்கடநாதன் வெங்கடாச்சலபதி சங்கு சக்கரம் ஏந்திண்டு ஸ்ரீமன் நாராயணனா காட்சி கொடுக்கணும் அப்படின்றது அவருடைய சங்கல்பம். பெருமாளுக்கு சங்கு சக்கரம் எப்படி கிடைச்சது அப்படின்றத இந்த ஒரு பதிவு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெய்வம் எந்த ரூபத்தில் பார்த்தாலும் நமக்கு அந்த ரூபத்தில் அனுகிரகம் பண்ணுவார். இப்படிதான் அப்படிதான்ற ஒரு வரைமுறை இல்லாமல் நம்ம எந்த ரூபமாக நினைக்கிறோமோ அப்படி நம்ம கண்ணுக்கு தெரிவார். மகாபெரிவாளை எடுத்துட்டேன்னா மகாபெரிவாள் பெருமாளாக பார்க்குறவாளுக்கு அவர் பெருமாளாக காட்சி கொடுப்பார், கிருஷ்ணராக பார்க்குறவாளுக்கு கிருஷ்ணராக, காமாட்சியாக பார்க்குறவாளுக்கு மகாபெரிவா காமாட்சியாகவே காட்சி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி நம்மளோட பக்தி தான் முக்கியமோ தவிர நம்ம பக்தியை நம்ம எப்படி வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றது தான் முக்கியமோ தவிர இந்த ரூபம் தான் அப்படின்ற மாதிரி இல்லை. ஆனால் பெருமாளுக்கு சங்கு சக்கரம் எப்படி கிடைச்சது, அவர் எந்த திருக்கோலத்தில் அங்கே சேவை சாதிக்கணும் சங்கல்பம் பண்ணிட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பதிவு இது. இந்த மாதிரி இன்னும் நிறைய அரிய தகவல்களோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி வணக்கம் சொல்லி மகாபெரிவா பாதங்களை சரணடைந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி ஹரி. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.